வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பல நாடுகள் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டுள்ள சூழலில் உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்திய பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை, நம்பிக்கை, நிலைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை ஒருங்கிணைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க ராணுவ பணியாளர் பேச்சுவார்த்தை ஹவாயில் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதியின் துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்க ராணுவ பசிபிக் பிரிவின் துணைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் ஓவல் ஆகியோர் தலைமை தாங்கிய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், ராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. ஸ்லோவேனியாவில் புதிதாக நியமிக்கப்பட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டோன் கைசருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சியாட் நகரில் இன்று நடைபெற்ற மாம்பழ திருவிழாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அல்போன்சோ மற்றும் கேசர், ஆந்திர பிரதேசத்தின் பங்கனப்பள்ளி மற்றும் ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தின் லங்ராம் மற்றும் தசேரி, குஜராத்தின் ராஜபுரி ஆகிய மாம்பழ வகைகள் இடம்பெற்றிருந்தது. பஞ்சாபில் உள்ள பெரோஸ்பூர் பாசில்கா சாலையில் இன்று காலை நடந்த விபத்து ஒன்றில் லாரி மீது வாகனம் மோதியதில் 8 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 22 பேர் சிகிச்சைக்காக பெரோஸ்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எபோலா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த 21 நாட்களில் காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்த அல்லது அந்நாடுகளில் தங்கியிருந்த வெளிநாட்டினர் வருகைக்கு மொரீஷியஸ் தற்காலிக தடை விதித்துள்ளது. இதனிடையே மொரீஷியஸில் ஜூலை மாதம் நடைபெற இருந்த 18வது அமெரிக்க ஆப்பிரிக்க வணிக உச்சிமாநாட்டை ஒத்திவைக்குமாறும் அந்நாட்டு அரசு கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.